அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. இப்போது இந்த சமூக வலைத்தள பாவனை என்று சொல்லும்போது உலகளாவிய ரீதியில் அனைவருமே இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் நமது நாட்டை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விடயம் இப்போது வெளியாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், எமது நாட்டில் ஆன்லைன் ஊடாக மேற்கொள்ளப்படும் மோசடிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கை கணனி துரித நடவடிக்கை ஒன்றியமானது ஆன்லைன் ஊடாக முன்னெடுக்கப்படும் அவ்வாறான மோசடி நடவடிக்கைகளில் சிக்கிக்கொள்ளாமல் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. எனவே அதிகமாக இந்த இலங்கை கணனி துரித நடவடிக்கை ஒன்றியத்திற்கு கிடைக்கப்பெற்றிருக்கும் முறைப்பாடுகள் பெரும்பாலானவை இந்த ஹேக் செய்தல், போலியான கணக்குகள். இந்த போலியான கணக்குகளால் சமூக ஊடகங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகளோடு தொடர்புடையவையாக அது வெளியாக இருக்கிறது. தகவல் CERT அப்படின்னு சொல்லும் போது CERT இலங்கை கணனி துரித செயற்பாட்டு ஒன்றியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதன் நோக்கம் செயற்பாடுகள் தொடர்பில் குறித்த ஒன்றியத்தை சேர்ந்த சிரேஷ்ட பொறியியலாளர் தான் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்படியான சைப குற்றங்கள் இடம்பெறும் போது அதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எவராவது சைப குற்றம் ஒன்றினால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். இந்த விடயத்தில் CERT அமைப்பின் பங்களிப்பு என்ன என்று சொல்லியிருக்கின்றார் அவர் பொறியியலாளர். அது தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கான உரிமை போலீசாருக்கு இருக்கிறது. அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட நபர் உடனடியாக இது தொடர்பான முறைப்பாடு செய்ய வேண்டும். பெண்கள் அல்லது சிறுவர்கள் பாலியல் ரீதியாக இம்சைப்படுத்தப்பட்டிருந்தால் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பணியகம் அல்லது தேசிய சிறுவர் மகளிர் பாதுகாப்பு அதிகார சபையை நாட முடியும். அதே போல ஏதாவது தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்பட்டால் CERT ஒன்றியத்தை நாட முடியும் என்று அந்த அமைப்பின் பொறியியலாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இவ்வாறான விடயங்கள் இடம்பெறும் போது தயங்காமல் சென்று நாங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நமது நாட்டை பொறுத்தவரையில் ஆன்லைன் ஊடாக மேற்கொள்ளப்படும் மோசடிகளின் எண்ணிக்கை மிக மிக அதிகரித்திருப்பதாக போலீசார் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள்.